என்னோட இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாங்க டோட்டலா 3 பேர் உள்ள போய் சர்வே பண்ண போறோம். இந்த தடவை ரொம்ப பின்னாடி போய் கொஞ்சம் கேவ்மேன் மாதிரி டைனாசர் கூட சர்வே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரெண்டான ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்க நினைச்சதை விடவே இந்த டைனாசர்லாம் கொஞ்சம் டெட்லியஸ்ட் கிரீச்சரா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ how we survived, how much we struggled, எந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டோம், எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம், மார்ல இருக்கிற 2 டேஞ்சர், அதே மாதிரி நம்ம கூட விளையாட போற 2 பேரும் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே இதுல இருக்க போகுது. ஸோ வீடியோ ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஸோ டேக் யுவர் ஸ்நாக்ஸ், சிட் பேக் அண்ட் என்ஜாய் கைஸ். Day 0 I just வேர்ல்ட்ல ஸ்பான் ஆன உடனே டீரெக்ஸ் கண்ணில் தான் முடிச்சேன். ஓகே, டீரெக்ஸ் நம்ம துரத்திட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல டிஸ்க்ளைமர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நாங்க ட்ரியோ பண்றோம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் 100 daysல நான் ட்ரியோ ட்ரை பண்றேன். ஸோ எந்த அளவுக்கு ஹார்டா இருக்க போகுது அப்படின்னா ஐ ஜஸ்ட் காட் சோ மேட். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த 100 days. இவங்களை மேய்க்கிறதா இன்னும் கஷ்டமா இருந்துச்சு. நல்லது, அருமையான ஸ்பாட். கம் ஆன், சே தி போர்ட். சோ இந்த சர்வைவல்ல எங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. சோ நாங்க எத்தனை தடவை வேணா ரீஸ்பான் ஆகிக்கலாம். அதனால இது ஹார்ட் கோர் அப்படிங்கிற கணக்குல வராது. ஜஸ்ட் நாங்க சர்வை பண்ண போறோம். சோ அதுக்கப்புறம் நிறைய டைனாசர்லாம் டேம் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ண போறோம். சோ அவ்வளவுதான், டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. டீரெக்ஸ் ஆர துரத்திட்டு இருக்குது. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட். எங்க இருக்கீங்க? ஸ்பானான ஏரியால தான். டீரெக்ஸ் கிட்ட இருந்து நான் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன். இப்போ பால்ஸ் அண்ட் ராடி கூட ரீக்ரூப் ஆயிட்டு நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கணும். ஆனா இங்க ஏதோ சவுண்ட் கொடுக்கணும். அந்த டைனாசர் நம்மள பார்த்து பயந்து ஓடுறதுயா. அது அடிச்சாலும் திருப்பி அடிக்கும். அது நியூட்ரல். அது கிராஃப்டிங் பண்ணி இருக்கு. ஒரே நிமிஷம். நான் பண்ணிட்டேன். ஓகே, அடிக்கிறதுக்கு வெப்பன் கிடைச்சிச்சு. ஆனா ஏதோ கத்துதுனே. மிக்ஸி அது மிக்ஸி. மிக்ஸியா? இப்போதைக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கையில வாட்டர் மெலன் இருக்கு. இதை வச்சு எங்களால இப்போதைக்கு மேனேஜ் பண்ணோம். இதுக்கப்புறம் நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஹைட் அவுட் வேணும். ஸோ அதை தான் வந்து நாங்க கண்டுபிடிச்சாகணும். இப்போ இதோ நம்மளுக்கு தூங்குறக்கு இடம் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் மேல ஃபர்ஸ்ட் ஏறுவோம். மேலே ஏறினா தான் சேஃப். அதே தானே, அதே லூட்டு தானே இதுல இருக்கு. ஆமாயா, அதேதான் இருக்கும். டிஃப்ரெண்டாவா கொடுப்பான். ஆக்சுவலா இது எங்களோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கிடையாது, இது எங்களோட 3rd வேர்ல்டு. நாங்க இதுக்கு முன்னாடியே விளையாண்ட வேர்ல்டுலயே வந்து இந்த மாதிரி கேசலுக்கு வந்து வந்திருந்தோம். அதனால இதுக்குள்ள என்ன லூட் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் கொஞ்சம் ஏரோஸும் கொஞ்சம் டைமண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நைட் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறத எங்களோட ஐடியா. ஃபர்ஸ்ட் அந்த உள்ள இறங்க வேணாம். நான் எதுக்கு இறங்குறேன்? உள்ள இறங்கி இது வச்சேன்டா. அப்போடி நான் தப்பிச்சிட்டேன். 3 பேர் இருக்காங்க. அடடா பல்ஸ் அவன் ஏமாலாம் அடிச்சிட்டு இருக்கே. நீ ஷீல்டே உடைச்சிட்டாங்க. ஆமாண்டா, ஹெல்த் அதிகடா உங்களுக்கு. Day 0 நம்மளோட முதல் போனியே வந்து ராடி தான். Day 1 அந்த கேஸ்ல இருந்து லூட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியே வந்தோம். வெளியே எங்களுக்கு ஒரு பிளேன்ஸும் கண்ணில் பட்டுச்சு. அண்ணே லாமா ட்ரேடிங் இது ஆன்லைன் ட்ரேடர். ஸ்கிரீன் ஷேக் ஆயிடுச்சுடா. ஆமா, கண்டு கூட ஸ்பான் ஆகும். டீரெக்ஸ் வந்து ஆக்சுவலா பிளைன்ஸ்ல தான் ஸ்பான் ஆகும். அதனால இந்த 100 daysல மொத்தமாவே நாங்க பிளைன்ஸை வந்து ஒதுக்க போறோம். பிளைன்ஸ்ல சர்வே பண்றதா எங்களுக்கு ஐடியாவும் கிடையாது. நம்ம வேற ஏதாவது பயம்ல தான் சர்வே பண்ணி ஆகணும். இப்போதைக்கு எங்க கிட்ட கொஞ்சம் ஃபுட்டுக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுக்காக ஃபர்னஸ் வச்சு எங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோம். இந்த டீரெக்ஸ் பயமுறுத்துதியா? எனக்கு கொஞ்சம் ஃபுட் எல்லாமே தேவைப்படுச்சு. ஸோ ஃபுட்டு கலெக்ட் பண்றதுக்காக அவங்க 2 விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து எனக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் டீரெக்ஸ் மாதிரி இன்னொரு கிரீச்சரையுமே பார்த்தேன். சரசரசு இருக்கு. போடு. 2 எங்கேயா இருக்கீங்க? உங்க கோஆர்டினேட் சொல்லுங்க. நாங்க இப்ப விளையாடிட்டு இருக்கிற இந்த மோட்ல இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, யாரு எங்க இருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறக்கே எங்களுக்கு டைம் ஓடிட்டு இருக்கு. ஸோ Day 1 ஆச்சு. இப்ப வரைக்கும் எங்க வீடு கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை நாங்க ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட் நாங்க எங்கெங்க இருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே எங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கு. ஆப்போசிட்லயே ஒருத்தர் இருக்கான். டேஞ்சரஸ் பீஸ் பாத்துப்போம். ஸ்ட்ரைட்டாவே இருக்கான் பாரியா, மரத்து நிக்க.